So this week we are going to learn under the title Absence of love is presence of enemy. அன்பு இல்லாத இடத்துல வந்து பிசாசு இருக்கிறான். Absence of love is presence of enemy. அன்பு இல்லாத இடத்துல பிசாசு இருக்கிறான். See, we know one thing, that loving people is not optional in our life. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஜனங்களை நேசிக்கிறது வந்து நமக்கு வந்து செய்யணும் ஒரு கட்டாயம் கிடையாது. God did not design this life like that. தேவன் வந்து நம்ம வாழ்க்கையை அது போல அவர் செய்யல. Because Jesus said it is a commandment. அது ஒரு கட்டளையா இருக்கு. Means we have to follow. அதுக்கு அர்த்தம் நம்ம கண்டிப்பா அதை செய்யணும். We must follow. கண்டிப்பா செய்யணும். No matter how we feel. நமக்கு எப்படி வேணா நம்ம உணரலாம். No matter what others do. இல்ல மற்றவங்க எது வேணா நமக்கு செஞ்சிருக்கலாம். But that is not an option. ஆனா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. Amen. Amen. Let's read our opening scripture from the book of Romans chapter 13 and verse 8. நம்ம முதல்ல இந்த வசனத்தை பார்க்கலாம். ரோமியர் புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். Shall we read in Tamil first? முதல்ல தமிழ்ல படிக்கலாங்களா? Romans chapter 13 and verse 8. So here the Bible says, owe no one anything except to love one another, for he who loves another has fulfilled the law. So the Bible is saying that we are in debt to love others. வசனம் சொல்லுது நம்ம இன்னொருத்தரை நேசிக்கிறதுக்கு கடனாளிகளா இருக்கிறோம். We owe love. மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கணும். So we have to first understand in our life that loving people is not optional. So நம்ம முதல்ல நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஜனங்களை நேசிக்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. No matter you give millions of reasons to God. நீங்க தேவன்ட்ட வந்து மில்லியன்ஸ் காரணம் கொடுக்கலாம். You can justify to God saying that he or she is the one who did wrong. நீங்க தேவன் கிட்ட வந்து சொல்லலாம் அவங்க தான் தவறு செஞ்சாங்கன்னு நீங்க சொல்லலாம். But yet God will tell you you are obligated to love them. ஆனா தேவன் உங்களுக்கு சொல்லுவார் இதெல்லாம் தாண்டி நீங்க அவங்களை நேசிக்கணும். Because God is not going to handle our life anything apart from the word of God. தேவன் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு மீறி எதுமே வந்து அவர் செய்ய சொல்ல மாட்டார். So if the Bible is teaching us that owe no one anything except love, வசனம் வந்து அன்பு தவிர வேற எதுக்குமே நம்ம அன்பு வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இருக்கு. So this is the foundation of every believers. இது வந்து எல்லா ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு வாழ்க்கை. If this foundation is not there, then we cannot build anything in our life. அடிப்படை அன்புன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையின் அடிப்படையா இருக்கு. இந்த அடிப்படை இல்லைன்னா அது மேல நம்மளால எதுவுமே கட்ட முடியாது. அஸ்திவாரமா இருக்கணும். அன்புன்னு சொல்றது ஒரு அஸ்திவாரமா இருக்கு. இந்த அஸ்திவாரம் இல்லைன்னா அது மேல எதுவுமே கட்ட முடியாது. So we have to build our life keeping love as the foundation. So நம்ம வாழ்க்கைய வந்து அன்பின் அஸ்திவாரத்து மேல தான் கட்டணும். Because Jesus came to this world to reveal God's love. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கதே வந்து அன்பை வெளிப்படுத்த. Everyone in this world had a wrong conception about our God who created heaven and earth. நிறைய பேருக்கு தேவனை பத்தி ஒரு தவறான எண்ணமே இருக்கு. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். But it is Jesus who came to this world to reveal that God is love. ஆனா இயேசு தான் இந்த உலகத்துக்கு வந்து தேவன் அன்பா இருக்காருன்னு சொல்லி வெளிப்படுத்தினார். Jesus is the one who revealed to this world that God as a father. இயேசு தான் இந்த உலகத்துக்கு வந்து தேவனை வந்து ஒரு அப்பா அப்படினு சொல்லி நமக்கு வெளிப்படுத்தினார். So having said that we have to build our life on love, நம்ம வாழ்க்கையின் அஸ்திவாரம் அன்பு மேல இருக்கணும் நான் சொன்னது போல we should also understand that how we are living in this body, நம்ம இந்த மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், but we are a spirit. நம்ம ஒரு ஆவியா இருக்கிறோம். So we are a spirit being. நம்ம ஆவிக்குரிய மனுஷங்களா இருக்கிறோம். And God who created you and me is a spirit. உங்களை எங்கேயும் படைத்த ஒரு தேவனும் ஆவியா இருக்கிறார். So if you have to receive something, you have to receive from the father of the spirit. அப்ப நீங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதே ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட இருந்து மட்டும் தான் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். So faith is considered to be the spiritual currency.
சோ விசுவாசம்னு சொல்றது வந்து ஆவிக்குரிய ஒரு பணமா இருக்கு. Which means if you wanted to receive anything from the spiritual realm, நீங்க ஆவிக்குரிய உலகத்துல இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு இருந்துச்சுன்னா you need faith. அது நமக்கு விசுவாசம் வேணும். So Bible says in the book of Galatians, வசனம் சொல்லுது கலேத்தியர் புத்தகத்துல chapter 5 and verse 6, 5வது அதிகாரம் 6வது வசனம், that faith worketh by love. விசுவாசம்னு சொல்றது அன்பின் மூலமா கிரியை செய்யும் In சொல்லப்படுது. other words, if we have to receive anything from the spiritual realm, இன்னொரு விதமா சொல்லணும்னா ஆவிக்குரிய உலகத்துல நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா you need faith. நமக்கு விசுவாசம் தேவைப்படுது. But Bible is teaching that faith worketh by love. ஆனா வசனம் சொல்லுது விசுவாசம் வந்து அன்பின் மூலமா தான் So this makes very clear that if you don't have love, you cannot receive anything from God. சோ நமக்கு ரொம்ப தெளிவா இருக்குது. நமக்கு அன்பு இல்லன்னு சொன்னா தேவன்ட்ட இருந்து நம்மால எதுமே பெற்றுக்கொள்ள முடியாது. Because in 1 John chapter 4 verse 8, the Bible says that God is love. 1 யோவான் 4வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது தேவன் அன்பா இருக்கிறார். If you and me are born of God, then which means you and me are love. நீங்களும் நானும் தேவனால பிறக்கப்பட்டவர்களா We are the sons and daughters of love. நம்ம அன்பின் பிள்ளைகளா இருக்கிறோம். You and me are the sons and daughters of the Most High God who is love. நீங்களும் நானும் தேவன் தேவனோட அன்பின் பிள்ளைகளா இருக்கிறோம். So if God is saying love one another, தேவன் ஒருத்தரை நேசிங்கன்னு சொன்னா, if God is giving us a commandment to love one another, தேவன் நம்மள வந்து ஒருத்தரை நேசிக்கணும் ஒரு கட்டளையை கொடுத்தாருன்னு சொன்னா, which means he has given you love. அது அர்த்தம் நமக்கு அவர் அன்பை கொடுத்திருக்கிறார். For example, when we were child, நம்ம குழந்தையா இருக்கும்போது if our parents say okay go and buy something from the shop, நம்ம தகப்பன் நம்ம பெற்றோர்கள் வந்து கடையில இருந்து போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படினு சொன்னாங்கன்னா they will give money to buy and come. அப்ப அது வாங்கிட்டு வரதுக்கான பணமும் they will not just tell okay go and buy something from the shop. அவங்க வந்து போய் அந்த கடையில போய் வாங்கிட்டு the same way God is telling you and me to love. அதே போல தேவன் உங்களை என்ன நேசிக்க சொல்றாரு. He has given that love to us. அப்ப அந்த அன்பு நமக்கு கொடுத்திருக்காரு. So we are going to love with the love that God has given us. அப்ப நம்ம ஜனங்களை நேசிக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த அன்பின் மூலமா நேசிக்கிறோம். That's what in Romans chapter 5 and verse 5 the Bible says. அது ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுது. Let's read that scripture. அந்த வசனம் படிக்கலாம். First I'll read in English and then you can read in Tamil. Now hope does not disappoint, because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who has given to us. Shall we read in Tamil? Romans chapter 5 and verse 5. So the scripture is very clear. The love of God is there in our heart. இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்றது தேவனுடைய அன்பு நம்ம இதயத்துல இருக்கு. It is all we have to do is we have to yield to the love. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அந்த அன்புக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். God does not look at the outward appearance. தேவன் வந்து வெளிப்படமா இருக்கிற விஷயத்தை பார்க்க God does not look like what is the attire that you are wearing. நீங்க என்ன போட்டுட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லி பார்க்க மாட்டாரு. But he looks into your heart. ஆனா நம்ம இதயத்தை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறார். So what is there in your heart? So இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? Let us also understand that from that scripture. அந்த வசனத்தின் மூலமா பார்க்கலாம். See, one thing is we have to be very real with God. தேவன்ட்ட நம்ம ரொம்ப உண்மையா இருக்கணும். We have to understand in the eyes of God we are naked. நம்ம இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய கண்கள் முன்னால் நம்ம வந்து நேக்கடா இருக்கிறோம். We cannot hide anything. எதுமே நம்மனால ஒளிச்சு வைக்க முடியாது. We cannot cheat God. அவர் ஏமாத்த முடியாது. If we think that we are cheating God, நம்ம தேவனை ஏமாத்திக்கலாம் we are cheating ourselves. நம்ம நம்மளே தான் ஏமாத்திக்கிறோம். Because God knows your heart. ஏன்னா தேவனுக்கு நம்ம இதயம் தெரியும். He is the author of your life. அவர் உங்க வாழ்க்கையை He is the one who gave you that heart. அவர் தான் உங்களுக்கு இதயத்தை He is the one who has given the love of God in your heart. அவர் தான் இதயத்துக்குள்ள உங்களுக்கு அன்பை கொடுத்திருக்காரு. So having said that God looks into your heart, தேவன் உங்க இதயத்தை பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறதுனால we are obligated to maintain our heart. சோ நம்ம இதயத்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். Anything that we don't maintain எது நம்ம பாதுகாக்கிறது இல்லையோ will malfunction.
அது வேற மாதிரி கிரியை செய்யும். So first let's understand from the scripture வசனத்து மூலமா பார்க்கலாம் that God looks into our heart. தேவன் நம்மளை இருதயத்தை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. Let's go to 1 Samuel 1 சாமுவேல் chapter 16 16வது அதிகாரம் and verse 7. 7வது வசனம். Hallelujah. 1 Samuel chapter 16 and verse 7. I'll read it in English, then you can read it in Tamil. But the Lord said unto Samuel, look not on his countenance or on the height of his stature, because I have refused him. For the Lord seeth not as man seeth, for man looketh on the outward appearance, but the Lord looketh on the heart. Can we read in Tamil? Amen. So Bible is very clear that man looks at the outward appearance. வசனம் தெளிவா இருக்குது மனுஷன் வந்து உங்களை வெளிப்படையா நீங்க இருக்கிறது மட்டும் தான். But God looks into your heart. ஆனா தேவன் உங்க இதயத்தை பார்க்கிறார். Every time you kneel down and go to God, ஒரு முறையா நீங்க தேவனிடத்துல முழங்காடிட்டு ஜெபிக்கும் the first thing that he will look at you is, அவர் முதலாவது உங்கள்ட்ட பார்க்கிறது what is there in your heart? உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? Is your heart clear? உங்களுடைய இதயம் Or சுத்தமா இருக்கா? is your heart corrupted? இல்ல அசுத்தமா இருக்கா? The moment God knows that your heart is corrupted, தேவனுக்கு எப்போ உங்க இதயம் வந்து அசுத்தமா it is not that God does not want to bless you, தேவனுக்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. but it is you are not allowing him to bless you. ஆனா நீங்க தான் வந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க It is you who are not allowing him to answer your prayers. நீங்க தான் வந்து தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்காதபடிக்கு உங்களை விட்டு கொடுக்கிறது இல்ல. Because God looks at your heart. ஏன்னா தேவன் உங்க இதயத்தை பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. Amen. Amen. That is the reason Jesus said in Mark chapter 11 and verse 25. அதனால தான் தேவன் மார்க் 11வது He said, when you pray, you forgive. அவர் சொல்றார் ஜெபிக்கும்போது மன்னிங்கன்னு சொல்றாரு. Why? ஏன்? Because when you go to God, ஏன்னா இங்க தேவன்ட்ட போகும்போது the first thing that he looks at you is your heart. அவர் முதலாவது பார்க்கிறது வந்து உங்க இதயமா இருக்கு. For example, when we just meet a new person, உதாரணத்துக்கு ஒரு புது நபர் நம்ம சந்திச்சோம்னா, or when people introduce us, இல்ல ஒரு புது ஜன நம்மள வந்து யாராவது அறிமுகப்படுத்துனாங்கன்னு சொன்னா, in general we look at their face. நம்ம சாதாரணமா அவங்க முகத்தை தான் பார்க்கறோம். We just say, hey, hello, how are you? நம்ம எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படினு கேட்போம். But when God comes to interact with you, ஆனா தேவன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வரும்போது, he looks at your heart. அவர் உங்க இதயத்தை பார்க்கறாரு. So every time you pray, நீங்க ஒரு முறை ஜெபிக்கும்போது, every time when you are working in your organization, நீங்க எங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாலுமே, are you suffering in your organization? நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, are you experiencing challenges? பிரச்சனை இருக்கா நீங்க வேலை செய்யற இடத்துல? Is it going down and down and down? நீங்க கீழ கீழ போயிட்டே இருக்கீங்களா? Are you not having strength to overcome it? உங்களுக்கு பலம் இல்லையா அதெல்லாம் தாண்டி வரதுக்கு? Which means just check your heart. அப்ப உங்க இதயத்தை பாருங்க. It could be in any areas of your life. அது உங்க வாழ்க்கையின் எந்த பகுதி வேணா இருக்கலாம். If you are facing challenges in your life, உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை சந்திச்சீங்கன்னு சொன்னா, and if your heart is clean, ஆனா உங்க இதயம் சுத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா, God will give you strength. தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு. That's what happened to Jesus. அதுதான் இயேசுவுக்கு நடந்துச்சு. He was troubled in his flesh. அவர் மாம்சத்துல வந்து அவர் பலவீனம். His heart was clean. ஆனா அவரோட இதயம் வந்து சுத்தமா இருந்துச்சு. We have an evidence when Jesus prayed in the garden of Gethsemane. நமக்கு வந்து ஒரு உதாரணமே இருக்கு. இயேசு வந்து கார்டன்ல ஜெபிக்கும்போது, we have an evidence that his heart was pure. நமக்கு அந்த இடத்துல சொல்லப்படுது அவரோட இதயம் வந்து பரிசுத்தமா இருந்துச்சு. That is the reason when he prayed, God sent his angels to strengthen him. அதனால தான் அவர் ஜெபிக்கும்போது தேவ தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். And after his prayer, அவர் ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், when Judas came to betray, யூதாஸ் வந்து அவரை ஏமாற்ற வரும்போது, his heart was pure. அவரோட இதயம் பரிசுத்தமா இருந்துச்சு. That's why he said, my friend, come do what you wanted to do. அதனால தான் யூதாஸ் சொன்னாரு, நண்பனே நீ என்ன செய்யணும்னு செய். So during your challenges and tribulations and persecutions, உங்களோட பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில், if your heart is pure, உங்களோட இதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, God will give you the strength to overcome.
Amen. தேவன் வந்து உங்களுக்கு பலனை கொடுப்பார் அதெல்லாம் மேற்கொண்டு That's what in Matthew chapter 5 and verse 8 the Bible says that blessed are those who are pure in heart that they shall see God. அதனால தான் மத்தாயு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது இருதயத்துல பரிசுத்தமா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கறாங்க. Do you want to see God? நீங்க தேவனை பார்க்கணுமா? Then keep your heart pure. அப்போ உங்க இருதயத்தை பரிசுத்தமா வைத்துக்கொள்ளுங்க. Don't judge others. மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. Don't say they are wrong. மற்றவங்க சரியில்லைன்னு சொல்லாதீங்க. Don't say she is wrong. அவங்க சரியில்லைன்னு சொல்லாதீங்க. You be fine. நீங்க சரியா இருங்க. Leave that matter to God. அது தேவன்ட்ட விட்டு கொடுத்துருங்க. Let God deal with them. தேவன் அதை பார்த்துக்கிட்டோம். But you be pure in your heart. நீங்க உங்க இதயத்துல பரிசுத்தமா இருங்க. It's because others are doing wrong. மற்றவங்க தவறு செய்றாங்கன்னு சொல்லிட்டு we should not suffer. நம்ம கஷ்டப்பட கூடாது. What we need to do? அப்ப நம்ம என்ன செய்யணும்? Just forgive அவங்கள மன்னிச்சிட்டு and forget. மறந்துடணும். Very important to know that what is there in your heart. ரொம்ப முக்கியமா இருக்கு உங்க இதயத்துல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். See, when you go according to your flesh, நீங்க உங்க மாம்சபூர்வமா நீங்க போனீங்கன்னா you cannot be pure in your heart. உங்க இதயத்துல உங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. But if you go according to your spirit, ஆனா உங்க ஆவியின் மூலமா நீங்க போனீங்கன்னு சொன்னா you can be pure in your heart. உங்களால பரிசுத்தமா இருக்க முடியும் உங்க இதயத்துல. Because God will strengthen you and give his grace to be pure all your life. ஏன்னா தேவன் வந்து உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்கு. See, when you plant a seed, நீங்க ஒரு விதையை விதைக்கும்போது it becomes a plant. அது ஒரு செடியாகும். Then it grows as a tree. அது ஒரு மரமா வளரும். And it bears fruit. அது கனி கொடுக்கும். Likewise, anything that you put in your heart, அதே போல எதெல்லாம் நீங்க உங்க இதயத்துக்குள்ள போடுறீங்களோ that is a seed. அது ஒரு விதையா இருக்கு. It will bear a fruit. அது ஒரு நாள் கனி கொடுக்கும். If you put hatred in your heart, நீங்க வெறுப்பு உங்க இதயத்துக்குள்ள போட்டீங்கன்னா அது கனி கொடுக்கும். Do you understand? புரியுதுங்களா? Let's understand from the scripture. இந்த வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். And go to Galatians கலாத்தியர் chapter 5. 5வது அதிகாரம். And let's read from verse 19. 19வது வசனத்திலிருந்து படிக்கலாம். I am reading now in English, then we can read in Tamil. இங்கிலீஷ்ல படிக்கலாம், அதுக்கு அப்புறம் தமிழ்ல படிக்கலாம். Now the works of the flesh are evident, which are adultery, fornication, uncleanness, lewdness, idolatry, sorcery, hatred, contentions, jealousies, outbursts of wrath, selfish ambitions, dissensions, heresies, envy, murders, drunkenness, rivalries, and the like, of which I tell you before, and just as I also told you in time past, that those who practice such things will not inherit the kingdom of God. Amen? Amen. Can we read in Tamil? Amen. So which means, in other words, if I have to make you understand, these are the fruit of your flesh. இன்னொரு விதத்துல நான் சொல்லணும்னு சொன்னா இது எல்லாமே உங்களோட மாம்சத்தின் ஒரு கனியா இருக்கு. All these things, whatever we read, like envy, jealousy, murder, hatred, and all these things are the fruit of your flesh. நம்ம படிச்சோம் இல்லீங்களா, வெறுப்பு, கோபம், பொறாமை, இது எல்லாமே வந்து மாம்சத்தின் ஒரு கனியா இருக்கு. So we should not yield to flesh. So மாம்சத்துக்கு நம்மள விட்டு கொடுக்க கூடாது. We should do what the word of God is saying. தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ நம்ம அதை செய்யணும். So doing word of God is very important. தேவனுடைய வார்த்தை செய்து ரொம்ப முக்கியமா இருக்கு. That's what in James chapter 1 and verse 22 the Bible says, that if you don't do the word of God, you are deceiving yourselves. அதனால தான் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை செய்யலன்னு சொன்னா நீங்க உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீங்க. Amen. Amen. So when will you yield to the fruit of the flesh?
எப்போ நீங்க வந்து உங்க மாம்சத்தின் கனிக்கு when you don't have love. எப்போ நீங்க மாம்சத்துக்கான கனிக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு இல்லாத போது. So it is love that will keep you. அன்பு தான் உங்களை வந்து பாதுகாக்கும். It is that love that will make you to walk in the spirit. அன்பு தான் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தும். Having love in your heart 24/7 is very important. தேவனுடைய அன்பு 24 மணி நேரமும் உங்க இதயத்துக்குள்ள இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. Amen. Amen. Let's read further in Galatians chapter 5 and verse 22 onwards so that we will know. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. Can we read in Tamil 22 and 23? So when we yield to the Spirit, we will bear all these fruits. அப்ப ஆவிக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது நம்ம இந்த கனிகள் எல்லாமே நம்மளால That is love, joy, patience, kindness. இது வந்து அன்பு, பரிசுத்தம், சமாதானம். So we have to check ourselves. So நம்மளே நம்ம வந்து சோதித்து பார்க்கணும். First of all, we have to decide that we need to walk in love. முதலாவது நம்ம வந்து அன்புக்குள்ள நடக்கணும்னு முடிவெடுக்கணும். After deciding, முடிவெடுத்ததுக்கு அப்புறம் whenever we get into this world, இந்த உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது, whenever we interact with the people, நம்ம ஜனங்கள்கிட்ட பேசும்போது, whenever we work in an organization, இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யும்போது, or wherever it could be, அல்ல எங்க இருந்தாலுமே சரி, are you bearing the fruit of the Spirit? ஆவியின் கனிங்களா? Or you are bearing the fruit of the flesh? இல்ல மாம்சத்தின் கனியை கொடுக்கறீங்களா? What are you bearing? நீங்க என்னத்த கனி கொடுக்கறீங்க? You have to evaluate yourself. உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். The moment that you know that you are bearing the fruit of the flesh, எப்போ நீங்க வந்து மாம்சத்தின் கனி நீங்க வந்து காய்க்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, you have to immediately come out from that. அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து வந்துடணும். But if you know that you are bearing the fruit of the Spirit, நீங்க ஆவியின் கனிகள் தான் கொடுக்கறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, then you can just boldly go in whatever you are doing. நீங்க என்ன செய்றீங்களோ அப்ப நீங்க தைரியமா முன்ன போகலாம். I wanted to read even verse 24, 25 and 26 in the same book of Galatians chapter 5. And they that are Christ have crucified the flesh with the affections and lusts. If we live in the Spirit, let us also walk in the Spirit. Let us not be desirous of vain glory, provoking one another, envying one another. Can we read in Tamil? Amen. So, the Bible is teaching if we are living in spirit, let us also walk in the Spirit. நீங்க ஆவியில வாழ்ந்திருந்தீங்கன்னா ஆவியின் போலவே நடக்கணும். So which means when Bible is saying that God has put love in your heart, that heart is not a flesh, a physical heart. தேவன் வந்து உங்க இதயத்துக்குள்ளால அன்பு போட்டுருக்கேன்னு சொன்னா அவர் வந்து மாம்ச பூர்வீகமான இருக்கிற இதயத்தை பத்தி பேச He has put in your spirit. அவர் வந்து உங்க ஆவிக்குள்ளால போட்டுருக்காரு. So when you go according to your spirit where love is present, அப்ப நீங்க வந்து உங்க ஆவியின்குரிய வாழ்க்கையிலே போகும்போது அந்த இடத்துல அன்பு ஏற்கனவே இருக்கும் தேவன் கொடுத்தது. You can bear the fruit of the Spirit. அப்பனால உங்க ஆவியின் கனிகள் கொடுக்க முடியும். Let me give you one example. ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். Like how to check yourself உங்களை எப்படி நீங்க சோதித்து பார்க்கிறது? whether you are
living in the love that God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்புக்குள்ளால் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு எப்படி பார்க்கணும்? Whether you are living according to your spirit. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு Whether you are yielding to Holy Spirit and then doing things. நீங்க வந்து தேவனுடைய ஆவிக்கு உங்களை விட்டு கொடுத்து நீங்க கிரியை செய்றீங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Sometimes we would not even know who they are. சில சமயம் நமக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாம இருக்கும். Or sometimes they might have not done any wrong to us. இல்ல அவங்க நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செஞ்சிருக்க மாட்டாங்க. But still we may not like them. ஆனாலும் நமக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்காது. The moment we see them, we may not like them. அவங்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. But even if you go and just evaluate yourself and check anything, if they have done anything wrong, they might have not done any wrong to us. நீங்க போய் சோதித்து ஆராய்ந்து பார்த்தா நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தாலுமே அவங்க எதுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. But the moment you hear that word, நீங்க அந்த வார்த்தை கேட்கும்போது you will hate them. ஆனா அவங்களை வெறுக்குவீங்க. The moment you see them, அவங்க பார்க்கும்போது you will hate them. அவங்களை வெறுக்குவீங்க. That is how many men and women of God in this world experience persecution. அதனால தான் நிறைய தேவனுடைய மனுஷி வந்து persecution அனுபவிக்கிறாங்க. They might have not done any wrong to anyone. அவங்க யாருக்குமே எந்த But people will go against them. ஆனா ஜனங்க அவருக்கு எதிரா போவாங்க. It's because they are carrying the wrong spirit in them. ஏன்னா அவங்க தவறான ஆவிக்கு அவங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. So the moment you know that you are against someone, even though they have not done anything wrong, எப்போ உங்களுக்கு வந்து நீங்க மற்றவங்களுக்கு மேல எதிரா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எதுமே தவறு செய்ய you have to be alert that you are not walking in the love of God. அப்போ உங்களுக்கு தெரியணும் நீங்க வந்து உஷாரா இருக்கணும் நீங்க தேவனுடைய அன்புக்குள்ளால இல்லன்னு. Or even if they do good to you, இல்ல அவங்க நல்ல விஷயம் செஞ்சாலுமே, but still you may not like them. ஆனாலும் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. It's because of the spirit that you are carrying with you. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆவியை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. But if you have love in you, ஆனா உங்களோட அன்பு இருக்கும்போது you will not see people like that. நீங்க ஜனங்களை பார்க்க மாட்டீங்க. Amen. Amen. Let's understand from the scripture. இந்த வசனத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். Let's go to the book of Matthew. மத்தேயு புத்தகத்துக்கு போகலாம். Chapter 12. 12வது அதிகாரம். And read verse 22 to 24. 24 ல இருந்து 22 ல இருந்து 24 வரைக்கும் படிக்கலாம். I am reading. Then was brought unto him one possessed with the devil, blind and dumb, and he healed him, insomuch that the blind and dumb both spake and saw. And all the people were amazed and said, is not this the son of David? But when the Pharisees heard it, they said, this fellow doth not cast out devils, but by Beelzebub, the prince of the devils. So can we read in Tamil? Amen. See, here we understand that Jesus healed a person. இந்த நம்ம பார்க்கலாம் இயேசு வந்து ஒரு குணமாக்குனாரு. Jesus did not do any wrong. தேவன் எந்த தவறும் செய்யல. He did not do any wrong to Pharisees and Sadducees. பாரிசீஸ்கோ சாதுசீஸ்கோ எதுவுமே செய்ய கிடையாது. But still the Pharisees and Sadducees were against Jesus. ஆனாலும் அவங்க எல்லாரும் பாரிசீய சாதுசீ இயேசுக்கு எதிரா இருந்தாங்க. Jesus did good. இயேசு நல்ல விஷயம் செய்தார். Jesus healed a person. இயேசு ஒரு நபரை குணமாக்குனாரு. Blind eyes were open. குருடர்கள் கண் The one who could not speak started speaking. பேச முடியாதவங்க பேசுறாங்க. How much more the world should appreciate him. அப்ப இந்த உலகம் அவரை எவ்வளவு வந்து உயர்த்தி வைக்கணும். But what happened? ஆனா என்ன நடந்துச்சு? Pharisees and Sadducees, they were opposing Jesus. ஆனா பாரிசீஸ் சாதுசீ இயேசுக்கு எதிரா நின்னாங்க. Can you see this? This is the same spirit that is working still in this world. அதே ஆவி இன்னுமே இந்த உலகத்துல கிரியை செய்யுது. People might have not done anything wrong to them.
ஜனங்க வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் but still they will hate. ஆனாலும் அவங்க வெறுக்குவாங்க. For no reason they will hate. காரணமே இல்லாத வெறுக்குவாங்க. For no reason they will condemn. தேவையே இல்லாம ஒருத்தரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. So if you are experiencing this kind of spirit, நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா, you have to know that you are carrying the spirit that is not of God. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க தேவனுக்கு ஒப்பில்லாத ஒரு ஆவியை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. We have to have love. நமக்குள்ள அன்பு இருக்கணும். Amen. Amen. We should understand hating people is not of God. ஜனங்களை வெறுக்கிறது வந்து தேவன்ட்ட இருந்து வர விஷயம் கிடையாது. We have to make one decision in our life. ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையில No matter how we feel in our flesh. மாம்சத்துல நமக்கு எப்படி வேணா தோணலாம். Yeah, I understand that you might feel very bad. எனக்கு புரியுது நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. You might feel very difficult in your flesh. மாம்சத்துல ரொம்ப கடினமா இருக்கும். As Jesus experienced. இயேசு இதே போலதான். But yet he said, Lord, let your will be done. ஆனா அதெல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்து வந்து உம்முடைய சித்தம் That is what you and me have to do. இதான் நீங்களும் நானும் செய்யணும். We have to experience God's love in our heart 24/7. தேவனுடைய அன்பு நம்ம இதயத்துக்குள்ள 24 Are you not feeling like doing what you feel to do to people? ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்ய தோணல, ஆனா நீங்க செய்றீங்க. Don't go according to your flesh. மாம்சத்தின் பூர்வீகமா போகாதீங்க. Because the absence of love is the presence of enemy. ஏன்னா எங்க அன்பு இல்லையோ அந்த இடத்துல பிசாசு இருக்கிறான். There are only two things. ரெண்டு விஷயம் மட்டுமே. Light and dark. வெளிச்சம் இருட்டு. Love or Satan. அன்பு இல்லைனா பிசாசு. God is love. தேவன் அன்பா இருக்கிறார். Lucifer is Satan. லூசிஃபர் தான் பிசாசா இருக்கார். There are only two things. ரெண்டு விஷயம் தான். Heaven and hell. பரலோகம் நரகம். Do you understand? புரியுதுங்களா? It is about the kingdom of God or is about the kingdom of hell. தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு இருக்கும். There is nothing in between. அதுக்கு இடையில எதுவுமே கிடையாது. That's what Jesus said, either be hot or cold. அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுது. Jesus specifically told us not to be lukewarm. அதனால தான் வசனம் சொல்லுது ஒன்னு அனலா இருங்க இல்ல குளிரா இருங்க, இடையில இருக்காதீங்க. In case if you are not able to love people, ஆனா உங்களால ஜனங்களை நேசிக்க முடியல, which means you are becoming God for yourself. அது அர்த்தம் வந்து நீங்க உங்களுக்கே ஒரு தேவனா, you are God for your life. நீங்களே உங்க வாழ்க்கைக்கு தேவனா நடந்துக்கிறீங்க. Do you wanted a God who created heaven and earth? வானத்தை பூமியை படைத்த தேவன். Or you wanted to keep yourself as a God? இல்ல நீங்க உங்களுக்கே தேவனா வெச்சுக்கிறீங்க. This is what Pharaoh, he did not listen to God. Pharaoh வந்து தேவன் சொல்றத கேக்கல. He said, who is God? I am the God. Pharaoh வந்து யார் கடவுள்? நான் தான் கடவுள்னு சொன்னாரு. You may have not told in your mouth, நீங்க உங்க வாயில சொல்லாம, but in your actions and behaviors உங்க செயல்கள், it shows that you have become the idol of your own life. நீங்க உங்களுக்கே ஒரு தேவனா மாறிட்டீங்கன்னு காட்டும். So if you have love of God in you, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள you will obey the word of God. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க. Hallelujah. Hallelujah. Sometimes, like when we were growing in God, நாங்க தேவனுக்குள்ள வளர்ந்திருக்கிற ஒரு கட்டத்துல, when people do wrong, இந்த ஜனங்க தவறு செய்யும்போது, when people persecute us, ஜனங்க நம்ம when people oppose us, ஜனங்க நம்ம எதிர்க்கும்போது, or when people backbite, இல்ல பின்னாடி ஏதாவது செயல் செய்யும்போது, like we wanted to stay away from them. அவங்கள தூரம் இருக்கணும்னு நினைக்கிறோம். But as you grow and grow in God, ஆனா தேவனுக்குள்ள வளர்ந்து வரும்போது we never do that. நாங்க அது செய்யறது. That's what Jesus did. அதான் இயேசு செஞ்சாரு. Jesus kept Peter with him, இயேசு வந்து பேதுரு அவன் கூட தான் வெச்சிருந்தாரு. who denied him. பேதுரு அவரை மறுத்தாரு. Jesus kept Judas with him, இயேசு யூதாசையும் கூட வெச்சிருந்தாரு. who betrayed him. அவர் ஏமாத்திட்டாரு. Jesus kept Thomas with him, இயேசு தாமஸையும் கூட வெச்சிருந்தாரு, though he doubted. அவர் தாமஸ் அவரை So சந்தேகப்பட்டாரு. likewise, if we have to have the love of God in action, ஆனா தேவனுடைய அன்பு உங்களோட no matter what people do to you, ஜனங்க என்ன செஞ்சிருந்தாலுமே be with them, அவங்க கூட இருங்க, love them. அவங்க நேசிங்க. Hallelujah. Hallelujah. If you feel that I should not be with them, அவங்க கூட இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, which means you are still a child in Christian life, அப்ப நீங்க இன்னுமே வந்து ஒரு குழந்தையா இருக்கீங்க உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில, then what will God do? அப்ப தேவன் என்ன செய்வாரு? God will continue to put the same person in your life again and
தேவன் அதே ஒரு நபர் உங்க வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் போட்டே இருப்பாரு. Let me give you an example. ஒரு உதாரணம் You are working in an organization. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க. God knows your weakness. தேவன் வந்து உங்களோட பலவீனங்கள் தெரியும். God knows your strength. உங்களோட பலனும் அவருக்கு The தெரியும். expectation of God in your organization is, ஆனா உங்களோட வேலை செய்யற இடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு whatever என்னன்னா, the areas that you are strong, நீங்க எங்கெல்லாம் பலனா இருக்கீங்களோ, He wanted you to build others. அதே போல நீங்க அந்த இடத்துல மற்றவங்களை நீங்க கட்டணும்னு தேவன் எதிர்பார்ப்பார். And in wherever you are weak, நீங்க எங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ, God will put others to make you strong. மற்றவங்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துவாரு. Hallelujah. Hallelujah. So God's expectation is, தேவனுடைய எதிர்பார்ப்பு, you have to be strong in every areas. நீங்க வந்து உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பலனா இருக்கணும் தான் அவர் எதிர்பார்க்கறாரு. So if God knows that you do not have endurance, தேவன் தெரிஞ்சுன்னு சொன்னா உங்களால ஒரு இடத்துல தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, He will bring a very tough manager to you. உங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு மேனேஜரை கொண்டு வருவாரு. God will teach you endurance. தேவன் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு. Many people they don't understand the plan of God. நிறைய பேருக்கு தேவனுடைய சித்தம் தெரியல. They will quit the organization. வேலையை விட்டுருவாங்க. They will go from one organization to another organization. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. If you ask people in the matter of 1 year, ஜனங்க ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, I'm sure at least a matter of 20% have quit 2 companies. அட்லீஸ்ட் 20% ரெண்டு கம்பெனி மாறி இருப்பாங்க. If you really love God, உண்மையாவே நீங்க தேவனை God நேசிச்சீங்க, truly loves you. தேவன் உங்களை He உண்மையா will நேசிக்கிறார். put you in a place அவர் உங்களை எந்த இடத்துல உங்களை வைப்பாரு where you can learn from that manager. அந்த ஒரு மேனேஜர்ல இருந்து உங்களால கற்றுக்கொள்ள God will முடியும். teach you endurance. தேவன் உங்களுக்கு வந்து பொறுமையா இருக்க. And once you learn endurance in your life, உங்க வாழ்க்கையில நீங்க அதை கத்துக்கும் போது, then God will take you to a next place. அப்போ தேவன் வந்து உங்களை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்த்துவாரு. Because you are expected to endure. ஏன்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிச்சுப்பீங்க. Because the Bible says God will not put novice in a responsible place. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, ஒண்ணும் தெரியாதவங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல போட மாட்டாரு. So God will train you first. ஃபர்ஸ்ட் தேவன் உங்களை வந்து தயார் செய்வாரு. Once He trains you, உங்களை தயார் செய்ததுக்கு He அப்புறம் will release you. உங்களை அதுக்கு அப்புறம் ஒரு விடுதலை So I செய்வாரு. am here to tell you, நான் இந்த whatever the challenges that you are facing in your life, உங்க வாழ்க்கையில நீங்க if எந்த you fail to பகுதியில endure, இருந்தாலும் உங்க வாழ்க்கையில God will again and again and again put the same person in your life to train you. உங்க வாழ்க்கையில நீங்க எங்க பிரச்சனை சந்திச்சிருந்தாலுமே அந்த இடத்துல நீங்க But if you endure and learn from the situation, நீங்க அங்க இருந்து கத்துக்கினீங்கன்னா God will take you to another place. தேவன் உங்களை வந்து மேல எடுத்துட்டு போவாரு. Hallelujah. Hallelujah. God will continue to put them in your life. தேவன் மறுபடியும் உங்க வாழ்க்கையில அவங்க Because you did not learn a lesson from that. ஏன்னா அதுல நீங்க பாடத்தை கத்துக்கல. If you have the love of God in your heart, உங்க வாழ்க்கையில தேவனுடைய அன்பு you will not talk back of a person. ஒருத்தர் பின்னாடி நீங்க பேச மாட்டீங்க. This happens mostly in organization. I have seen, I have experienced. இது வந்து நிறைய வேலை செட்டில் மாதிரி நடக்குது. They will say, "Hey man, how are you? ஏய் எப்படி இருக்கற?" அப்படினு சொல்லுவாங்க. I'm very impressed with your job. நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்க அப்படினு சொல்லுவாங்க. I like it. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. But backside it's not so. ஆனா உண்மையாவே அப்படி இருக்காது. What is this fellow man? என்னப்பா? He accepted one Jesus Christ. அவன் இயேசு வந்து And see the way that he is behaving. எப்படி நடந்துக்கறாப்ல பாரு. So in case if you are talking in your organization like that, ஒருவேளை நீங்க வேலை செய்யறதுல நீங்க அந்த மாதிரி பேசிட்டு be sure that you are not walking in the love of God. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க நீங்க அன்புக்குள்ளால இல்ல. Amen. Amen. Literally what happens is there might be people like who stopped your growth. சார் ஜனங்க வந்து நீங்க வளர்றத வந்து அவங்க நிக்க வச்சிருக்கலாம். You understand? புரியுதுங்களா? You are very beautiful in your life. நீங்க வாழ்க்கையில அழகா இருந்தீங்க. You are growing step by step, step நீங்க by step, step by step. உயர்ந்துட்டே போயிட்டு இருந்தீங்க. But suddenly a person came in your life. ஆனா உங்க வாழ்க்கையில ஒருத்தர் வந்து and he just destroyed your life. உங்க வாழ்க்கையை அவர் நாசம் பண்ணிட்டாரு. Because of them your life could have missed by 10 years or 15 years. அதனால உங்க வாழ்க்கை 10 வருஷமோ 15 வருஷமோ வந்து கஷ்டமா இருந்திருக்கலாம். It is the fact which happened. அது உண்மையாவே நடந்திருக்கலாம்.
You just say, God, I have forgiven them. தேவனே நான் அவங்களை மன்னிச்சிட்டேன் நீங்க சொல்லலாம். I am dealt with them. நான் முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். You forgive. நீங்க மன்னிச்சிருங்க. You bless. நீங்க ஆசீர்வதிங்க. You speak all these things. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பேசுறீங்க. After 5 years. 5 வருஷம் கழிச்சு Suddenly something is connected to with the situation. You will bring them which happened before 15 years to your current situation and talk bad about them. ஏதோ ஒரு விஷயம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க அந்த 5 வருஷம் கழிச்சு நடக்கிற அந்த விஷயத்துக்கு நீங்க சம்பந்தப்பட்டு பேசுறீங்க. So if you bring back your past and talk about your present that is not pleasant, நீங்க பழைய விஷயம் கொண்டு வந்து உங்க புதுதான வாழ்க்கையில கொண்டு வந்து பேசி அத நல்லா இல்லனா you are destroying your future. நீங்க தான் உங்க முன்ன இருக்கிற வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறீங்க. Amen. Amen. So stop doing it. அத செய்யற நிக்க வைங்க. If you are doing it, செஞ்சிட்டீங்க which means you are not walking in love. அப்படினா நீங்க அன்புக்குள்ளால இல்லன்னு அர்த்தம். The one which happened before 15 years 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் and you are talking today, அது நீங்க இப்ப பேசுறீங்க. that is a proof that you are not still walking in the love of God. அப்ப நீங்க இன்னும் தேவனுடைய அன்புக்குள்ளால இல்லன்னு அர்த்தம். Amen. Amen. For example, someone came in your life உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க and they did something wrong. அப்ப ஏதோ தவறான விஷயம் உங்களுக்கு செஞ்சிட்டாங்க. But if you keep speaking about what they did to you, ஆனா நீங்க அதே பேசிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து but if you keep speaking bad about them to others, அவங்கள தவறா மற்றவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா then you don't have love of God in you. அப்ப உங்களுக்குள்ள அன்பு இல்ல. But indirectly you are giving your control to that spirit. ஆனா உங்களே அறியாமலே வந்து நீங்க தவறான ஆவிக்கு உங்களுக்கு Because the Bible says we don't wrestle with flesh and blood, இந்த வசனம் சொல்லுது மாம்சத்துக்கு எதிரா போராடுறது but with principalities and powers. அந்த பிசாசன் வேலைங்களுக்காக. So if that person who disturbed you, உங்களை யார் வந்து டிஸ்டர்ப் if that person who destroyed you, யார் உங்களை வந்து அழிச்சாங்களோ, but you are just back of them talking bad and thinking bad and bad, அவங்கள பத்தி நீங்க தவறா பேசி தவறா யோசிச்சிட்டே you are giving control to that spirit. நீங்க தவறான ஆவிக்கு வந்து உங்களை விட்டு கொடுக்குறீங்க. And you are just removing yourself from walking in the love of God. நீங்களே வந்து உங்களை அன்புல இருந்து தூரம் எடுக்கறீங்க. I told you, when you don't walk in the love of God, நான் உங்களுக்கு சொன்னேன், you are not allowing God to work in your life. நீங்க அன்புக்குள்ளால இல்லனா அந்த தேவன் வந்து நீங்களே தேவன் வந்து உங்க வாழ்க்கையில So this morning we have to decide, இந்த காலவேளை நீங்க no matter what, எதிர்ந்தாலுமே we have to love them. நம்ம நேசிக்கணும். We have to love them. நம்ம நேசிக்கணும். We have to bless them. அவங்களை ஆசீர்வதிக்கணும். We have to pray for them. அவங்களுக்காக ஜெபிக்கணும். Hallelujah. Hallelujah. It is very important. ரொம்ப முக்கியமா இருக்கு. And see, sometimes this is how, like, myself and Pastor Esther, we learned and we are doing. நானும் பாஸ்டர் எஸ்தரும் நிறைய விஷயம் கத்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். Sometimes we know that this particular person does not love us. நமக்கு தெரியும் இந்த ஒரு நபருக்கு வந்து நம்ம மேல அன்பு கிடையாதுன்னு. It is not by a judgment. ஒரு ஜட்ஜ்மென்ட் மூலமா கிடையாது. It is about the fruit. அந்த கனி மூலமா. But still what we both do is we assume that they are loving us. ஆனாலும் நம்ம வந்து அவங்க நம்ம நேசிக்கறாங்க நம்மளே When we are doing, we are lifting God. அப்படி செய்யும்போது தேவனை நம்ம உயர்த்துறோம். We are blessing that people. அவங்க நாங்க ஆசீர்வதிக்கிறோம். And we are putting Satan to shame. நம்ம அந்த இடத்துல பிசாசை வந்து அவமானமான இடத்துல போட்டுறோம். Do you understand? புரியுதுங்களா? So sometimes in our life, if we have a question, does that person love me? நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அவங்க என்ன நேசிக்கறாங்களா? Is my manager really doing good thing for me? நான் வேலை செய்யற இடத்துல அவங்க எனக்கு நல்லது செய்றாங்களா? Assume that your manager loves you. அவங்க எல்லாரும் உங்களை நேசிக்கறாங்கன்னு Assume that they love you. அவங்க உங்களை நேசிக்கறாங்க நீங்க Don't get into details. ரொம்ப டீடைலா just assume. நினைச்சுக்கோங்க. Let the love of God be real in you. உங்க தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள உண்மையா இருக்கு. Learn to be happy always. எப்பவே சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. Speak the right word. கரெக்ட்டான வார்த்தை பேசுங்க. Because your words magnify your life. ஏன்னா உங்க வார்த்தை உங்க வாயில் புறப்படுற வார்த்தை தான் உங்களை What are you speaking when your situation is bad? சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நல்லா இல்லாத போது நீங்க என்ன பேசுறீங்க? Matters a lot. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. Jonah was in the fish's belly. ஜோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ளால இருந்தாரு. See his confession. அவர் செய்த அறிக்கையின் வார்த்தைகளை பாருங்க. His confession took to his location. அவர் என்ன அறிக்கை செஞ்சாரோ அந்த இடத்துல அவர் இருந்தார். He said, Lord, still
He said, Lord, again I will see Jerusalem. அவர் சொன்னார் தேவனே மறுபடியும் நான் எருசலேம் பார்ப்பேன்னு He சொன்னார். just was in that location. அவர் அதே போல அந்த இடத்துல He went to Jerusalem. அவர் எருசலேம் He போனார். saw Jerusalem. பார்த்தார். He saw the land of milk and honey. பாலும் தேனும் அந்த தேசத்தை பார்த்தாரு. So we all know that we are anointed by God. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தேவனால If we have to walk in that anointing, அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொன்னா, if you wanted to experience the supernatural blessings of God in your life, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம அன்பு, because love is not an optional in our life. அன்பு வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. Having said all these things, இதெல்லாமே சொல்லி I'm here to tell you, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, if you reject loving, நீங்க வந்து நேசிக்கிறதுல இருந்து தூரம் போனீங்க, or if you refuse to walk in love, இல்ல நீங்க அன்புக்குள்ளால நான் இருக்க மாட்டேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, you are ready to suffer in your life. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு If you refuse love, நீங்க அன்பை வந்து ஒதுக்குனீங்கன்னா, you are ready to suffer in your அப்ப life. நீங்க கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Amen. Amen. So we have to love அப்ப நம்ம நேசிக்கணும் unconditionally, unconditional the way that God loved you and me. தேவன் உங்களை என்ன நேசிக்கிறது போல, You were a sinner, நீங்க ஒரு பாவியா, I was a sinner, நாங்க ஒரு பாவியா, God loved me, ஆனா தேவன் நம்மை He நேசிச்சார், died for me. நமக்காக அவர் மரித்தார். That is the love that even we need to have. அதே அன்பு தான் நமக்குள்ளாக Walking in love is very important. அன்புக்குள்ளால இருக்குது ரொம்ப முக்கியமா இருக்கு. Living in love is very important. அன்புக்குள்ள வாழ்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. Very, very important in our life. முக்கியமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. I wanted to read the scripture and close the service. இந்த வசனத்தை படிச்சு நான் முடிக்க விரும்புறேன். Let's go to 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13வது வசனம். And let's read from 1 itself. 1லிருந்து படிக்கலாம். If I make use of the tongues of men and of angels and am not love, I am like sounding brass or a loud-tongued bell. So the Bible is saying, for example, I have the gift of the Holy Spirit speaking in unknown tongues. எனக்கு வந்து ஆவியின் கனி இருக்கு, அந்நிய பாஷை வரங்கள் இருக்கு நம்ம சொல்லலாம். People in your church appreciate, see the way that sister, that brother, wow. ஜனங்க வந்து ரொம்பவே சொல்லலாம், பாரு சகோதரி சபையில எப்படி இருக்காங்க பாருன்னு சொல்லி உங்களை சொல்லலாம். But you don't have love in your heart. ஆனா உங்களுக்கு அன்பு இல்லன்னு சொன்னா, the Bible is saying it is only a sound. வசனம் சொல்றது வெறும் ஒரு சத்தமா இருக்குது. And if I have a prophet's power and I have knowledge of all secret things, and if I have all faith by which mountains may be moved from their place, but I have not love, I am nothing. See, even if you have the power that a prophet should have, even if you know all the secrets of God, even if you cast out demons and all these things, wonderful things that you have, but yet you do not have love, you are nothing. ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய இருதயத்தை தெரிஞ்சு தேவனின் வெளிப்பாடுதல் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து எல்லா வரங்களும் இருந்து உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன்றுமே இல்லைன்னு வசனம் சொல்லுது. And verse 3, and if I give all my goods to the poor, and if I give my body to be burned, but I have not love, it is of no profit to me. எனக்கு இருக்கிற எல்லா சொத்துகளும் நான் வந்து ஏழையான ஜனங்களுக்கு கொடுத்து என்னோட மாம்சமே எரிஞ்சு போற அளவுக்கு நான் இருந்தாலுமே அது வந்து எனக்கு பலன் இல்லதா இருக்கு. See, very serious. And if I give my body to be burned, so what? See, if I have, there are many meanings, many revelations in the scripture. இந்த வசனத்துக்குள்ள நிறைய வெளிப்பாடுகள். But I wanted to teach you one thing from this word. அண்ணா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்கிறேன். Here it says, and if I give my body to be burned. இந்த இடத்துல சொல்லி என்னோட மாம்சம் வந்து நான் எரிந்து போறதுக்கு நான் கொடுத்தாலும். Which means when you go in fasting and prayer. அதாவது நீங்க ஜெபிக்கும் fasting prayerல இருக்கும்போது it is like you are burning your flesh. உங்களுடைய மாம்சம் வந்து எரிக்கிற கணக்காகுது. But you are becoming stronger and stronger. ஆனா நீங்க அந்த இடத்துல பலனா ஆகுறீங்க. And God will give supernatural strength to your flesh during your fasting and prayer. அந்த மாதிரி ஒரு நேரத்துல தேவன் வந்து ஒரு அற்புதமான பலனா. That is the reason that we all are able to do 40 days and 40 nights of fasting and prayer. அதனால எல்லாருக்கும் வந்து 40 நாள் வந்து அவங்க ஜெபத்தோட இருப்பாங்க சாப்பிடாம. But Bible is teaching even though you do all that, ஆனா இதெல்லாம் நீங்க செஞ்சாலும் but you don't have love in your heart, ஆனா உங்களுக்குள்ள அன்பு இல்லன்னு சொன்னா you are nothing. நீங்க ஒன்றுமே So have you gone into fasting and prayer? நீங்க
3 days or 7 days or 21 days or 40 days? நீங்க சாப்பிடாம வந்து 40 நாள் 3 நாள் 7 நாள் ஜெபத்துல இருந்தீங்கன்னா, did you go in fasting for any particular reason? ஏதோ ஒரு காரணத்தால நீங்க ஜெபத்துக்குள்ளால கடந்து போனீங்கன்னா, if you had no love, ஆனா உங்களுக்குள்ளால அன்பு இல்லைன்னு சொன்னா, then it is considered as nothing. அப்ப அந்த உங்களோட உபவாச ஜெபம் ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம். That's what God made it very clear in Isaiah chapter 58. ஐசாயா அதிகாரம் 58வது I don't want to go there. If you have time, you go back and read after the service. நாங்க போகல, நீங்க இந்த எடுத்து படிங்க. And here the Bible says, love is never tired of waiting. அன்பு வந்து காத்திருக்க வந்து சோர்ந்து போகாது. Love is kind. அன்பு வந்து அன்பா இருக்கு. Love has no envy. அன்புக்குள்ள பொறாமை இல்ல. Can you read verse 4? Can you read verse 4? 1 Corinthians chapter 13 and verse 4 in Tamil. Amen. So love is never tired of waiting. Love is kind. Love has no envy. Love has no high opinion of itself. Love has no pride. Which means, in other words, if we have to really translate it, love is humble. Right? Love is saying, love is saying, here Bible is saying love has no pride. Which means love is humble. அன்புக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரைட் கிடையாது, அதோட அர்த்தம் வந்து தாழ்மையா இருக்கறாங்கன்னு. And verse 5, love's ways are ever fair. அன்பின் வழிகள் எப்பவுமே உண்மையா இருக்கும். It takes no thought for itself. It is not selfish. Love is not selfish. It is not quickly made angry. It takes no account of evil. It takes no pleasure in wrongdoing, but has joy in what is true. அன்புக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது. அன்பு எப்பவுமே மற்றவங்கள பத்தி யோசிக்கும். If you are truly walking in love, நீங்க உண்மையாவே அன்புக்குள்ள you will take joy in the truth. அந்த உண்மையில இருந்து நீங்க வந்து சந்தோஷத்தை For example, someone is coming to you. உதாரணத்துக்கு ஒருத்தர் வராங்க. You are working in an organization. இல்ல நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யலாம். They need some approval to build the building. இல்ல ஒரு அப்ரூவல் வேணுமா இருக்கலாம். They are saying, I'll give you 2 crores. அவங்க சொல்றாங்க 2 கோடி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அந்த அப்ரூவலுக்கு. Then you should not suddenly see, 2 crores if I have to say it will take 20 years. ஐயோ, let's take it. 2 கோடி நான் அதை சேர்த்து வைக்கணும், எனக்கு 20 வருஷம் ஆகும், அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். The Bible says love takes no account of evil. It takes no pleasure in wrongdoing, but has joy in what is true. Amen? Amen. Verse 7, love has the power of undergoing all things, having faith in all things, hoping all things. Amen. That is the reason I said, if you know for sure 100% that somebody is not loving you faithfully, just assume that they are loving. உங்களுக்கு வந்து தெரியல ஒருத்தவங்க நேசிக்கறாங்க அப்படினு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க நேசிக்கறாங்க நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. See, have faith in all things. எல்லாவற்றிலும் விசுவாசம் in all things. எல்லாவற்றிலும் விசுவாசம் undergo all things. எல்லாவற்றையுமே தாண்டி போகும். Though the prophet's word may come to an end, tongues come to an nothing, and acknowledge have no more value, love has no end. இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம், அந்நிய பாஷையும் வந்து ஒன்று இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அன்புக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. Which means if you walk in the love of God, இந்த அர்த்தம் வந்து நீங்க தேவனுடைய அன்புக்குள்ளால இருந்தீங்கன்னு சொன்னா, there is no end for your prosperity. உங்களோட செழிப்புக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. There is no end for your growth, promotion in your organization. உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முடிவே கிடையாது. There is no growth for your marriage. உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு
There is no end for your relationships in this world. இந்த உலகத்துல இருக்கிற உங்களோட உறவுகளுக்கு ஒரு முடிவு There வராது. is no end for the church that God has given to you. இந்த சபை உங்களுக்கு எந்த சபை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்காரோ அதுக்கு ஒரு முடிவே இருக்கு. There is no end for the ministry that God has given to you. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க அந்த ஊழியத்துக்கு ஒரு முடிவே இருக்கு. There is no end for the gift of the Holy Spirit that God has poured on you. ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவருக்கு ஒரு முடிவே There is no end for the anointing that God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு முடிவு இருக்காது. There is no end for your protection. உங்களை பாதுகாப்புக்கு ஒரு முடிவு இருக்காது. Amen. Amen. Can you see love has no end? அன்புக்கு ஒரு முடிவே இல்ல. If you walk in love, நீங்க அன்புக்குள்ளால இருந்தீங்கன்னு சொன்னா Red Sea will open. Red Sea open ஆகும். If you walk in love, அன்புக்குள்ளால நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா wall of Jericho will be broken. ஜெரிகோ அந்த வால் உடைக்கப்படும். If you walk in love, நீங்க அன்புக்குள்ளால இருந்தீங்கன்னு சொன்னா whatever the prison that you are in, you will come out of. நீங்க எந்த ஒரு பிரிசனுக்குள்ள இருந்தாலுமே நீங்க அங்க இருந்து வெளிய வந்துருவீங்க. Amen. Amen. So absence of love is presence of enemy. அன்பு இல்லாத இடத்துல பிசாசு இருக்கிறான். Never and ever go to a place where love is absent in your heart. அன்பு உங்க இதயத்துல இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க What does போயிடாதீங்க. the Bible says? The Satan will go and just see the dry place. வசனம் என்ன சொல்லுது? பிசாசு வந்து ஒரு காஞ்சு போன ஒன்று இல்லாத இடத்துக்கு போய் தேடுவான். So is your heart dry? உங்க இதயம் காஞ்சு Or போயிருக்கா? you are maintaining the love that God has given to இல்ல you? தேவன் கொடுத்திருக்கிற அன்புல நீங்க இருக்கிறீங்களா? Have this title in your mind always. இந்த ஒரு செய்தியை எப்பவுமே Absence of love is presence of enemy. அன்பு இல்லாத இடத்துல பிசாசு இருக்கு. Absence of love in your life is the presence of enemy in your life. உங்க வாழ்க்கையில அன்பு இல்லாத இடத்துல வந்து பிசாசு உங்க வாழ்க்கையில இருக்கிறான். That's what Bible says in 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13வது வசனத்துல சொல்லப்படுது. That love is greatest. அன்பு தான் பெரிது. So have that greatest spirit in your life. அந்த ஒரு பெரிய ஒரு ஆவி உங்களுக்குள்ள இருக்கட்டும். Let's take a decision. இன்றைக்கு ஒரு முடிவு As எடுக்கலாம். Jesus came to reveal the love of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிதாவின் No அன்பை matter what people might have done in our lives. ஜனம் வாழ்க்கையில எது வேணா No செஞ்சிருக்கலாம். matter what we might have done. இல்ல நம்ம ஏதாவது செஞ்சிருக்கலாம். Let's forgive and forget. அத மன்னிச்சு Let us மறந்துடலாம். walk in the newness of life. வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்ம நடக்கலாம். Jesus is calling you at this moment of life. இயேசு உங்களை அழைக்கிறார். He is saying, come. அவர் சொல்றார், வா. I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். I have given you everything that is pertaining to this life. இந்த உலகத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான I எல்லா have விஷயங்களும் given you love. நான் உங்களுக்கு அன்பு Make that கொடுத்திருக்கிறேன். love as a foundation of your life. அந்த அன்பு உங்களுக்கு அடிப்படையா And இருக்கட்டும். I will build you. நான் உங்களை கட்டறேன். Are you ready? ரெடியா இருக்கீங்களா? To forgive. மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா And to இருக்கீங்களா? forget. மறக்கிறதுக்கு So ஆயத்தமா that you இருக்கீங்களா? can prosper in your finances. அப்ப உங்க பண விஷயத்துல நீங்க செழிப்பா You can இருக்கலாம். get promoted in your உங்க organization. வேலை செய்யறதுல ப்ரமோஷன் So that you கிடைக்கலாம். can have honey in your marriage. உங்க திருமண வாழ்க்கையில So that தேன் you can இருக்கலாம். see your children just blooming like anything. உங்க பிள்ளைகள் வந்து வளர்ந்து அழகா இருக்கலாம். Do you want these things? இது வேணுமா? Then walk in love. அப்ப அன்புக்குள்ளால் நடங்க. Father, in the mighty name of Jesus Christ, அப்பா இயேசு கிறிஸ்து we thank you for the grace that you have given to us எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. to forgive everyone in this world, இந்த உலகத்துல no எல்லாரையும் matter what they மன்னிக்கிறதுக்கு might have உங்க done. வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் சரி We forgive and forget அவங்கள மன்னிச்சு மறந்து in விடுறோம். the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்துல Father, we ask you அப்பா உங்களை நான் கேக்குறேன். your grace to be upon us, உங்களுடைய கிருபை எங்க மேல இருக்கட்டும். to walk in love அன்புக்குள்ளால் as you நடக்கத்தக்க have forgiven us எங்களை நீங்க மன்னித்ததுனால this morning in the name of Jesus இந்த Christ. காலவேளை இயேசு கிறிஸ்து Lord, I நாமத்துல. know அப்பா எங்களுக்கு தெரியும் that promotion is mine, ப்ரமோஷன் எங்களோடது, victory is mine, ஜெயம் எங்களோடது, honey in my marriage is mine, எங்க திருமண வாழ்க்கையில தேன் my எங்களோடது, children blooming is mine, எங்க குழந்தைங்க அழகா financial வாழ்றதுக்காக நன்றி. prosperity is mine. ப்ராஸ்பரிட்டிக்காக I நன்றி. know that you have opened the Red Sea அப்பா ரெட் சி திறக்கப்பட்டதுக்காக நன்றி. that was stopping me அது என்ன தடை பண்ணிட்டு இருந்துச்சு. has gone out from my life. என் வாழ்க்கை தடை செஞ்ச காரியங்கள் வெளியே You have போயிடுச்சு. broken the Jericho walls. ஜெரிகோ வால்கள் You உடைக்கப்பட்டிருக்கு. have picked me from the miry clay. அப்பா சேற்றுதனை And தூக்கி you have எடுத்திருக்கிறீர். put me on the rock, Lord. என்ன மலை மேல நிக்க We வச்சிருக்கீர் ஆண்டவரே. celebrate your love. உம்முடைய அன்பை நாங்க As you are கொண்டாடுறோம். teaching me to love, நீங்க எனக்கு அன்பு செய்து சொல்லி your love கொடுத்ததுக்காக. has given me everything that I want in this life. உங்களுடைய
உங்களுடைய அன்பு எனக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கு. You have given me the grace to walk in love all my life. அப்பா நீங்க எனக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க உங்க அன்புல வாழறதுக்கு. In Jesus mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Amen. Amen.